அவங்களோட ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு அது புரியவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சமூக ஊடகங்கள்ல மியூச்சுவல் கன்சென்ட்டோட தான் ஆரோரா சின்க்ளேர் ஆண்களோட பழகுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்விகளை எழுப்பி வந்த இந்த முற்போக்குவாதிகள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல பிக் பாஸ் சீசன் 8 உடைய போட்டியாளர் ரியா அவர்கள் அடிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆரோரா சின்க்ளேர் போட்டியாளர்களாக சென்றாங்க. அப்படி செல்லும் பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் முன்னிலையில அவளுடைய பேர் ஆரோரா சின்க்ளேர் அப்படின்னு தெரிஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவளுக்கு வெளியில வேற ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வேற ஒன்றும் இல்லை, பலூன் அக்கா அப்படிங்கிறது தான். அந்த பேர் மாதிரி ஆரோரா சின்க்ளேரா அவங்க வெளியில தெரிய ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்களுடைய மனம் திறந்து பேசியிருந்தாங்க ரியா. இப்ப அதே ரியா ஆரோராக்கு எதிராக அவ பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. இந்த விஷயத்த வந்து நான் அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. 2 நாளா நான் அதனால ரிவ்யூ கூட பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகி பேசியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட பற்றி இன்டர்நெட்ல நான் ரொம்ப கேவலமா பேசணும்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறீங்க. அது என்னால முடியாது அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய நண்பன் தவறு செஞ்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்மளோட சொல்லக்கூட முடியலையே அப்படின்னு ஒரு நிலை அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரியானால இப்ப அவங்க பண்றத டாலரேட் பண்ணிக்க முடியல. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. பட் அவங்களால போய் சொல்ல முடியாத ஒரு இடத்துல ஆரோரா சின்க்ளேர் இருக்காங்க. இது உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ ரியாவ டேக் பண்ணி நெறைய பேர் கேள்விகள முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டோடைய பேர மாத்துறதுக்காக அவ உள்ள போய் அப்படி பண்ணிருவா, இப்படி பண்ணிருவான்னு நீ விஜய் சேதுபதி முன்னாடி வாய்க்கிலேயே பேசிட்டு வந்தியே. இப்ப என்னாச்சு? உள்ள போய் அவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி நெறைய விமர்சனங்கள வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பிக் பாஸ் தொடங்கி 10 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள பல விஷயங்கள இந்த ஆரோரா சின்க்ளேர் அப்படின்றவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. துஷார்ட்ட வந்து லவ் கன்டென்ட் பண்ண ஆரம்பிச்சு, துஷார்ட்ட வந்து கைய புடிக்கிறது, கட்டி புடிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள செஞ்சு, ஒரு கட்டத்துக்கு மேல துஷார வந்து வாஷ்ரூம்குள்ள வா அப்படின்னு கூப்பிட்டதுல இருந்து, அதுக்கப்புறம் கமருதீன் அப்படின்ற ஒருத்தனோட இன்னைக்கெல்லாம் லைவ் பார்க்க முடியல. எல்லை மீறி போறாங்க. அட்டூழியம் பண்றாங்க. சத்தியமா டாலரேட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் கமருதீன் மேல வந்து எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு. ஆனா அது லவ்வா மாறிருச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து என்னால இது பண்ணிக்க முடியாது. நான் ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தா அவன் கூட ரொம்ப நாள் நான் டச்ல இருப்பேன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோட கண்ணாடி வழியாக முத்தங்கள் குடுக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு திவாகர் பார்த்தா தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டான். தோள்ல போட்டுக்கிட்டு அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அருவருப்பா இருக்கு. அதாவது நீங்க ஒருத்தரோட நீங்க வந்து பழகுறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கம்பேனியனா இருக்காங்க. அவங்க கூட வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். யூ ஆர் டச்சிங், ஹக்கிங். தட்ஸ் ஓகே. தட்ஸ் கோயிங் டூ பி ஃபைன். பட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் வித் மல்டிபிள் மென் கண்டிப்பா அது விமர்சனங்களுக்குள்ள தான் போகும். இப்ப ரியாவுடைய கேரக்டரையும் என்ன உன் ஃப்ரெண்ட் இவ்வளோ கேவலமா இருக்கா? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு ரியாவையும் தப்பா ஜட்ஜ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரியா பிக் பாஸ் சீசன் 8க்குள்ள போய் கொஞ்ச நாட்கள் தான் இருந்தாங்க அப்படின்னாலும், அந்த பிள்ளை உண்மையிலேயே தங்கமா இருந்துட்டு வந்துச்சு. இந்த மாதிரியான லவ் கன்டென்ட், இது மாதிரியான சில்மிஷங்கள்ல ஈடுபடல. மாறாக பலூனக்கா என்கிற இந்த ஆரோரா சின்க்ளேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நான் நானா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நீ நீயா இருக்கிறது இல்லம்மா. உனக்கு நீயா இருக்கிறது வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு உனக்கு வெளியில. அத திருத்திக்கிறதுக்கு பிக் பாஸ் போற பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் கிவிங் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அத மாத்திக்கிறதுக்கு யூ மஸ்ட் ட்ரை. அதத்தான் வந்து ரியா வந்து ஆரோரா சின்க்ளேர்ட்ட எதிர்பார்த்தாங்க. பட் ரியாவுக்கு மிஞ்சியது மிகப்பெரிய ஏமாற்றமே. ஆனா இந்த விஷயத்துல ரியா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆரோரா சின்க்ளேருக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட பத்தி நான் கேவலமா பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? ஐ டோன்ட் கிவ் அ டேம் ஷிட் அபௌட் இட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா. என் ஃப்ரெண்டு தப்பு பண்றா, இல்ல சரியே பண்றா அப்படின்னா நான் அவகிட்ட சொல்லுவேனே தவிர, நான் வந்து ஒரு இன்டர்நெட்ல அவளுக்கு எதிரா அவள பத்தி கேவலமா பேசுற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ரியா பேசுறாங்க. இதுல என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா ரியா? உங்கள மாரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரோராக்கு இல்ல. எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அங்க யாரும் இல்ல. எல்லாரும் சுயநலமா இருக்காங்க. அங்க நல்லவன் வேஷம் போடக்கூடிய நபர்கள் கூட இது வெளியில தப்பா போகும் அப்படின்னு அங்க தெரியாம இருக்கா? தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கண்டெஸ்டன்ட் செலக்ஷன தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த தடவ பண்ணி வச்சிருக்காங்க. எவ்ரிஒன் இஸ் கிரேவிங் ஃபார் கன்டென்ட். ஆனா யார் எக்கேடு கெட்டு போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. வெளியில ரியாக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதங்கமும், அந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கூட இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஆரோரா மேல இல்லையா?
கூப்பிட்டு சொல்லலாம்ல ஒரு வார்த்தை. "இல்லம்மா நீ ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கிற. வெளில வந்து அசிங்கப்பட்டு நாரடிச்சிட்டு இருக்கிறானுங்க உன் பேர. திஸ் இஸ் நாட் கோயிங் டூ பி குட்" அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னொரு 10 to 20 டேஸ்ல வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ள போகும்போது கூப்பிட்டு, "இல்ல நீ பண்றது ரொம்ப பெருசா போயிட்டுருக்கு. உன் ஃப்ரெண்டே நீ பண்றது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு" அப்படின்னு பேசியிருக்கிறா. அதனால அடக்கி வாசி. உன் கேரக்டர் இதுதான் அப்படின்றதுக்காக காட்டாத. வெளியில இருக்கிற மாரி இங்க இருக்காத. 100 கேமரா உன்ன பார்த்துட்டுருக்கு. நீ கன்டென்ட்டுக்காக பண்றியோ, இல்ல உன்ன பத்தி எல்லாரும் பேசணுன்றதுக்காக பண்றியோ, இட்ஸ் வெரி அக்லி அப்படின்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எடுத்து சொன்னா மட்டும் தான் இந்த ஆரோரா சின்க்ளேர் என்கிற பலூன் அக்காவை காப்பாற்ற முடியும். ஏன்னா, அவங்க நேம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியேற்றப்படணும் என்கிற கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து உள்ள டிரான்ஸ்ஜெண்டர் அப்சரா இருக்கட்டும், நீங்க இவங்கள வெளியேத்துங்க அப்படின்னு. ஆனா, இத பிக் பாஸ் டீம் செய்வாங்களா? சேனல் செய்யுமா? ஏன் அப்டின்னா, ஆரோரா சின்க்ளேர வச்சு 3 பேருடைய கேம் பிளே இருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல 3 பேர். ஒருத்தர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், கமருதீன், அதுக்கப்புறம் துஷார். இவங்க 3 பேருமே இந்த பொண்ண நம்பி ஒரு கேம் பிளேய ஆடிட்டுருக்காங்க. இப்ப அவங்கள வெளில எடுத்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பாக அந்த 3 பேருடைய கேம் பிளே பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகும். அதனால அப்படி ஒரு தப்ப கண்டிப்பாக சேனல் செய்வதற்கு வாய்ப்பு இல்ல. அப்டின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவங்களுடைய நேம்ன்றது ரொம்ப அதிகமா டேமேஜ் ஆகப்போது வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறத உணர்ந்த ரியா இப்ப வீடியோ போட்டு புலம்பியிருக்காங்க. ரியா இட்ஸ் டூ லேட். நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட் போறதுக்கு முன்னாடியே இந்த கண்றாவியெல்லாம் பண்ணாத. வேற ஏதாவது பண்ணு. மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு 1008 வழிகள் இருக்குடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். நீங்க ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட், முன்னாள் கண்டெஸ்டன்ட். உங்களுக்கு அந்த வீடு என்ன பண்ணுன்றது நல்லா தெரியும் ரியா. நீங்க என்ன சொன்னீங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றீங்க, இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ஐ டோன்ட் ஸ்பீக் ஷிட் அபௌட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேரோட பேசுறீங்க. இந்த கேர், அஃபெக்ஷன் இதெல்லாம் எங்க போச்சு? முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருக்கணும்ல. இதெல்லாம் நடக்கும்டி. நம்மள ஒண்ணு பண்ணும் அந்த வீடு. அத நம்ம வந்து இடம் குடுத்துறக்கூடாது. ரொம்ப விழிப்போட இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். பட் இட்ஸ் டூ லேட் நவ். இப்போ வந்து வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட்ஸ்னுடைய கையில தான் இருக்கு. இந்த டேமேஜ் ஆன நேம ரிப்பேர் பண்ணி, அரோரா சின்க்ளேர் எப்படி இந்த கேம்க்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வெற்றியா, இல்ல அவங்களுடைய தோல்வியா அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா, பல சீசன் ஆஃப் பிக் பாஸ்ல பேர கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாத நிலைக்கு நெறைய பேர் தள்ளப்பட்டுருக்காங்க. ஜூலி, காயத்ரி ரகுராம் இவங்களுடைய பேர்லாம் டேமேஜ் ஆனது ஆனது தான். சீசன் 1ல ஜூலிக்கு ஏற்பட்ட கெட்ட பேர இப்ப வரைக்கும் மாற்ற முடியாம அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஷி குடன்ட் ஏபிள் டூ டூ தட். அதே மாதிரி தான் ஆரோரா சின்க்ளேருடைய பேரும் சமூக ஊடகங்கள்ல நாறிக்கிட்டு இருக்கு. அத கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டா ரியாவுடைய ஃபீலிங்ஸ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஷி ஹேஸ் டு ஃபேஸ் இட் பிகாஸ் இட்ஸ் ஹர் சாய்ஸ் ரியா. பட் உங்களுடைய கேர் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஆரோரா சின்க்ளேர் உண்மையிலேயே நல்ல விஷயம். கீப் டூயிங் இட். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ள போய் என்ன புத்திமதி சொல்லி இந்த பொண்ண மாத்துறானுங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் எஸ் தட்ஸ் இட் ஃபார் இட். அண்ட் அரோரா சின்க்ளேர் உடைய விஷயத்த வந்து டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரியா சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிஸ்டர் செய்யோன் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in the next video. Bye bye.